என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற என் மதிப்புக்குரிய அனைவரையும் வரவேற்கிறேன். பார்வையாளராக வந்திருக்கிற இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், எதிர்கால இயக்குநர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், த ஃபிலிம் ஸ்கூலின் மாணவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஊடக நண்பர்களையும் நான் வரவேற்கிறேன். விழாவில் கலந்து கொள்கிற மருத்துவர் தாயப்பன் அவர்கள், என் அன்பிற்குரிய ட்ராட்ஸ்கி மருது அவர்கள், மதிப்புக்குரிய லெனின் சார், மதிப்புக்குரிய திரு வே ஸ்ரீராம் சார் அவர்கள், மதிப்புக்குரிய திரு ஞானராஜசேகரன் அவர்கள், மதிப்புக்குரிய திரு தனஞ்சயன் அவர்கள், மதிப்புக்குரிய தபஸ் நாயக் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள், அன்பிற்குரிய ரவிவர்மன் அவர்கள், இயக்குனர் திரு ஹரிஹரன் அவர்கள், எங்கள் ஆசிரியர் திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவில் நான் அழைச்சதும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக வந்த எங்கள் குடும்ப உறுப்பினரான அண்ணி கயல்விழி அவர்களுக்கும், ஜெயம்மா அவர்களுக்கும், மற்றும் எங்கள் ஃபிலிம் ஸ்கூலை சேர்ந்த ஜனனி, ஃபென்சி அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை வரவேற்புரையாக மட்டுமல்லாமல் நன்றி உரையாகவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சாதாரண விழாவாக அது நடத்தலாம் நினச்சோம். ஒரு விஐபி உள்ளே வந்தோன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது நிகில் முருகன் தான். அது எளிமையாக செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாறிடுச்சு. அதுக்காக சகோதரர் நிகிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த விழா விஷயமாக நான் துணை முதல்வர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு வரும்போது இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு அரசு சார்பில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் கோரிக்கையாக நான் சொன்னேன். உடனே அந்த அதிகாரிகளை அழைச்சி அது என்ன செய்யணுமோ அதுக்கான செய்யுங்கிறத அதை உறுதியையும் கொடுத்தாரு. ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் என்று சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி. அத்துடன் இந்த விழாவில் இப்போ இந்த பேனலின் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் தான் உதவினார். அவருக்கு என்னுடைய நன்றி. இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் ஸ்கூல் பேக்கு, டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. அது நண்பர் ராகுலன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கார். அவர் இதெல்லாம் வேணாங்கன்னு சொன்னால் இல்லை நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த பேக் பண்ணார். பேக் என்னென்னா பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலேருந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஃபிலிம் ஸ்கூலில் இவங்க இல்லைன்னா அந்த விழாவை நடத்த முடியாதுங்கிற மாதிரி என்னோட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க முறையாக நம்ம அறிமுகம் செய்வோம். அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படங்கள் வெளியாகும் போது அதை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நண்பர் கேபிள் சங்கர் உறுதி சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் ஸ்கூல் விஷயமாக சின்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த உலக சினிமா எழுதும்போது வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு ஜெர்மன் டைரக்டரை பற்றி நான் படித்தேன். அவர் என்ன ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு. படித்து முடிச்சிடறாரு. முடிச்சோன்னா இங்கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது. அவர் கேட்குறது இந்த கேமரா கொடுங்க, நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அதனால் அது இன்ஸ்டியூட்டில் உள்ள கேமரா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அன்றைக்கி நைட்டாக பூட்டை உடச்சி அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க கேமரா திருடி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை திருப்பி கொடுத்துறாரு. ஆக அவர் நம்மளாக இருக்கார், அவர் விடக்கூடாது, இவர் தேடி பிடிக்கணும். நான் ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்கலாம் போது முடியல. ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், வேறு இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு. அது பேர் ரோக் ஃபிலிம் ஸ்கூல். ரோக்னால் நீங்கள் ஊர் சுற்றுறன்னு சொல்லலாம், கலகக்காரன்னு சொல்லலாம், நாடோடின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்னு படிக்கும்போது அவர் சொல்கிறார் 12 புத்தகங்களை பரிந்துரைக்கிறார். அந்த 12 புத்தகங்கள் நீங்கள் படித்தா நான் சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு சில விதிகள் சொல்கிறாரு. அதாவது எங்கேயுமே கால்களால் நடந்து திரிகிற ஆளாக நீங்கள் இருக்கணும். சும்மா 2 வீலர்லேயோ கார்லேயோ ஆளாக இருக்கக்கூடாது, நடந்து போகணும். அப்புறம் கவிதையை குறித்த சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4 வயது குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அதோட கவனம் பிசகாமல் உங்களால் கதை சொல்ல முடியும்னா நீங்கள் தயவு செஞ்சு என் ஸ்கூலில் சேர்ந்துக்கிறீங்கிறார். அது சேர முடியல. ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு நாடோடியாகவே இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஃபிலிம்ஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் தான் அது அட்ரஸ்ஸு. நான் நியூசிலாந்துக்கு வந்தேன்னா அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும். ஜெர்மனிக்கு போனால் இங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும்.
அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஈரானிய இயக்குனர் புகழ்பெற்ற மக்மல் பஃப் வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வரும்போது இதே தேட்டரில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன். அப்போ அவர் கூட ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். 3 நாள் தங்கியிருக்கும்போது அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு தெரியும். மக்மல் பஃப் ஃபிலிம் ஹவுஸ்னு வச்சுருந்தார். அதில் எப்படி சார் சேரணும், அதோட சிலபஸ் என்னன்னு அவரை கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஏதாவது ஒரு பெயிண்டரை தேர்ந்தெடுத்து அவரோட பெயிண்டிங்கை 1 மாதம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு ரைட்டரோட சிறுகதைகளை 1 மாதம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சாருன்னு கேட்டேன். அப்புறம் 50 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுவோம், 1 மணி நேரம் நீச்சல் அடிப்போம்னாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட உங்கள் ஸ்கூலில் நான் சேர முடியுமா சார் நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்னையை வந்து நான் அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி ஈரானில் இருந்து என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன், ரஷ்யாவிலேருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் தான் ஃபிலிம் ஸ்கூலில் பண்ணார். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி உங்களுக்காக அல்லது அடுத்த வேலை வரும்போது நான் சென்னைக்கு ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி நான் வரேன், நீங்கள் உங்கள் நண்பர்களை திரட்டுங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம கற்றுக்குருவோம், 11ஆம் நாள் நம்ம படத்தை ஆரம்பிப்போம், 15 நாளில் படத்தை முடிச்சிருவோம்னாரு. ஸோ இந்த ஃபிலிம் ஸ்கூலோட கான்செப்ட்டுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு பிராண்டாவோ அது ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நிறுவனமாகவோ மாற்றுக்கிற எண்ணம் விருப்பம்லாம் எனக்கு இல்லை. ஒரு சினிமாவை பற்றி தீவிர சினிமாவை பேசக்கூடிய நண்பர்கள், இலக்கியம் பற்றி பேசுகிறவங்க நம்ம கூடி பேசுகிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அதோட கான்செப்ட் தான் இந்த ஃபிலிம் ஸ்கூல். சில பேர் கேட்டாங்க, எனக்கு 34 படங்கள்ங்கிறீங்க, இது வந்து ஒரு வணிக சினிமா நீங்கள் எதுக்குறீங்களாலாம் ஒருத்தர் கேட்டார். இல்லை எதுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 500 வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அரசு விதி என்னென்னா, பக்கத்தில் ஒரு பூங்கா வந்து கட்டணும், அதில் புல்வெளி இருக்கணும், அதில் மரங்கள் இருக்கணும். அது மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது இயங்கினா தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும், எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ். அப்படி பெரிய கட்டடங்கள், செயற்கையான கட்டடங்கள் இருக்கும்போது இயற்கையான புல்வெளியும் மரங்களும் இருப்பது மாதிரி தான் இது ஒரு இயற்கையான ஒரு சினிமா. ஏன்னா எல்லா நேரமும் கான்க்ரீட் சூழலுக்குள்ளே இருக்கீங்க, எல்லா நேரமும் காரில் போகிறோம், எல்லா நேரமும் ஏசியில் இருக்கோம், கொஞ்சம் நேரம் வந்து புல்வெளியிலையும் வந்து உட்காருங்க. அப்போ 300 கோடிக்கு நம்ம படங்கள் எடுக்கிறோம், 500 கோடிக்கு படங்கள் எடுக்கிறோம், தாராளமாக எடுங்க, அது பெரிய வெற்றி அடையட்டும். ஒரு 20 லட்சத்துக்கு 15 லட்சத்துலேயும் இன்னொரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய, இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வளரும்போது நம்மளும் வளரலாம், நம்ம வளரும்போது அவங்களும் வளரலாம். ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி தான். அதில் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமும் தேவை. இப்போ நம்மால் வரையா வந்து சொல்லுவாங்க, விதைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அது மாதிரி விதைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் வந்து விவசாயத்தில் செய்ய நினச்சது இயற்கை விவசாயம். இப்போ நாங்கள் சினிமாவில் செய்ய நினைக்கிறது ஒரு திரைப்பட விவசாயம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முதலில் காலதாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகளோட இந்த மேடையை பகிர்ந்தளிக்க எனக்கு வாய்ப்பளித்த திரு செழியன் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் என்னை அழைத்தது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் நான் வந்து அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுகிறேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு உலக சினிமாவினுடைய ஒரு திறந்த வாசலை எனக்கு அவர் தான் வந்து காமிச்சார். வெறும் உலக சினிமாவோட அறிமுகம் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒரு உலக சினிமாவை பற்றி ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற முக்கியமான தருணங்களை வந்து அவர் இண்டிகேட் பண்ணி அந்த படத்தை அறிமுகப்படுத்துவார். அதுதான் நிறைய பேர்கிட்ட அந்த படங்களை போய் கொண்டு சேர்த்துச்சு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சினிமா குறித்து தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு இலக்கியம் சார்ந்த ஒரு பின்புலம் இருக்கும்போது இன்னும் செழுமையான ஒரு ரிச்சான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே நம்புவேன். நான் அப்படி ஒரு பின்புலத்தில் தான் என்ன தயாராக்கிட்டு இருக்கிறேன். அந்த சூழலில் வந்து சார் வந்து அவருக்கு ஒரு தீவிரமான இலக்கிய பின்புலம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இசை சார்ந்தும் ஓவியம் சார்ந்தும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கிராஃப்ட் எல்லாமே கலுமினேட் ஆகி தான் ஒரு ஃப்ரேமை வந்து அவர் உருவாக்குறான்னு நான் நம்புகிறேன். அப்போ அவரை மாதிரியான ஒரு மாஸ்டர் வந்து ஒரு ஸ்கூல் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்து மாணவர்கள் வரும்பொழுது உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாகவே வந்து ஒரு டைகாட்டமி இங்கே க்ரியேட் ஆக தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு, ஆர்ட் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே கேரள மாதிரியான ஒரு மாநிலங்களில் ஒரு கலை
இலக்கிய சினிமா அல்லது பியூர் ஆர்ட் சினிமாக்கான ஒரு ஃபார்ம் ஏதோ ஒரு இயக்கம் அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் தமிழில் அந்த கோடு மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீட்டரில் படம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் சினிமா எடுத்தாலும் சரி, இல்லை அது வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்தாலும் சரி, ஒரு பியூர் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே ஒரு படத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் வந்து இங்கே உருவாகலையோ, இல்லை யாரும் அதை முன்னெடுக்கலையோ, இல்லை நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க முன்னெடுத்துருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதனுடைய ஏதோ ஒரு வகையில் விடுபடல் பல்வேறு வகையில் இருந்திருக்கிறத நான் வந்து உணர்கிறேன். அந்த சூழலில் வந்து செழியன் சாருடைய இந்த ஸ்கூல் வந்து இந்த இடைவேளை நிரப்புன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப ஆழமாக அதில் வந்து நான் நம்புகிறேன். அந்த வகையில் வந்து அவருடைய மாணவராக நாளைக்கு நான் ஒரு படம் எடுத்தாலுமே கூட அதில் ஒரு நல்ல ஃப்ரேம் வைக்கிறேன், நல்ல சீன் எழுதிட்டேன்னா கூட கண்டிப்பாக இங்கே இருக்கிற பல ஆளுமைகளுடைய பங்கு இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். செழியன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் டூலைட் வந்து சினிமா இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. ஒரு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு திரைப்படத்தை எடுத்து உலகெங்கும் அந்த படத்தை கொண்டு போய் பல விருதுகள் வாங்கி இன்றைக்கி வரையும் தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் படம் அப்படின்னா அது செழியன் சாருடைய டூலைட் படம் தான். நான் பல மேடைகளில் பல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது 50 லட்சத்துலேயும் நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியுன்றதை செழியன் சார்ட்டது கற்றுங்க. 5 கோடியில் தான் ஒரு சிறு பட்ஜெட் படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 லட்சத்தில் கூட அற்புதமான படத்தை எடுக்க முடியும். உலகெங்கும் கொண்டு போய் பல விருதுகளை பெற முடியும், தேசிய விருது பெற முடியும், ஒரு இயக்குனராக ஒரு பெரிய பேர் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு தயாரிப்பாளராகவும் ஜெயிக்க முடியும். அவரே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், வணிக ரீதியிலையும் அந்த படத்தை வந்து வெற்றி அடைந்த ஒரு தயாரிப்பாளராக அவரை நான் பார்க்குறேன். அவர் இப்போ எடுத்திருக்கிற இந்த முயற்சி எனக்கு ரொம்ப 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 மகிழ்வாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த விழா இப்படி நடக்கக்கூடாது. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பல தயாரிப்பாளர்கள் முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு விழா. பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் முன்னாடி இந்த விழாவில் இந்த 34 முன்னோட்டங்களையும் காமிச்சு அந்த முன்னோட்டங்களில் எந்த திரைப்படம் எது வந்து திரைப்படமாக உருவாகிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க உடனே அந்த இயக்குனரை சைன் பண்ணி அவரை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருந்தால் தான் இந்த விழா மிக சிறப்பாக இருக்கும். இது நமக்கே நம்ம பேசி பாராட்டுறதுக்கான ஒரு விழாவாக நான் பார்க்கல. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இதை நான் பார்த்த உடனே நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா இது கடந்த 3 மாதமாக நான் வந்து வேவ்ஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த 3 நாட்கள் ஃபிலிம் பஜார் அதில் நான் அட்டன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் பிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகெங்கும் இருந்து பல பேர் வந்து அவங்க ஸ்கிரிப்டை பிச் பண்ணாங்க. அவங்க பண்ணது எல்லாமே இந்த மாதிரி தான். ஒரு 2 நிமிஷம் அந்த படத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் காமிப்பாங்க. அது பிறகு அவங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தில் வந்து மேடையில் வந்து அந்த இயக்குனர் பேசணும். நாங்களாம் நிறைய பேர் தயாரிப்பாளராக உட்கார்ந்ததும், இன்ஃபேக்ட் வந்து குஜராத்லேருந்து ஒரு இயக்குனர் வந்து பேசின படத்தை என் கூட வந்த தயாரிப்பாளர் உடனே அவரை கூப்பிட்டு ஃபைனலைஸ் பண்ணார். அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 2 கோடியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணார். அது பிறகு தமிழ்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. அவங்களுடைய 2 நிமிஷம் முன்னோட்டம், அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 60 பிக்சர்ஸை நாங்கள் வந்து உட்காந்து பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்எஃப்டிசி சிஇஓ, அப்புறம் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற என்எஃப்டிசி டீம் கிட்ட நான் உடனே அங்கேயே கோவாவில் பேசி நாங்கள் ஏப்ரலில் இந்த வேவ்ஸ் சென்னை கொண்டு வரணும் அப்படின்னு கடந்த 3 மாதமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நவம்பர் மாதத்துலேருந்து வேவ்ஸ் இந்த பிச் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பிச்சஸ் விழா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடக்கணும், ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுட்ருக்கேன். அவங்க ஏப்ரலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து இதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, செழியன் சார் அதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் மாதிரி இங்கே பண்ணிட்டார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், அந்த விழாவில் நான் என்ன சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு 3 நாட்கள் அவங்களோட டைம் எடுத்துகிட்டு அவங்க எல்லா பிக்சர்ஸையும் பார்க்கணும். அதாவது எத்தனை மாணவர்கள் அதை க்யூரேட்டான பிக்சர்ஸ் மட்டும்தான், சும்மா கொடுக்குற படத்தெல்லாம் அங்கே போட முடியாது. எந்தெந்த படங்கள், எந்தெந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், எந்தெந்த முன்னோட்டங்கள் அற்புதமாக இருக்கோ, எந்தெந்த கதைகள் அவங்க சொல்கிற கதைகள் நல்லா இருக்கோ, அந்த கதைகள் மட்டும் க்யூரேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல குழு இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து இதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி ஒரு 50-60 நல்ல முன்னோட்டங்களை தயாரிப்பாளர்களுக்கும் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு அந்த படங்களை காமிச்சு அந்த படங்கள்லேருந்து இயக்குனர்கள் உருவாகணும். அப்போ தான் புதிய படைப்புகள்லாம் வரும், இண்டிபெண்டன்ட் படைப்புகள்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு முன்னோட்டம் அந்த மாதிரி ஒரு நடக்கணும்னு அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து 34 இயக்குனர்களும் வந்துடுவாங்களா சொல்ல முடியாது. ஆனால் அந்த 34 படங்கள்
எனக்கு ஒன்று தான் இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அதில் வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பட்ஜெட் 30 லட்சங்கள், படப்பிடிப்பு நாட்கள் 20 நாட்கள் படப்பிடிப்பு பண்ணி 30 லட்சத்தில் ஒரு படம் கண்ணாயிரம் அப்படின்ற படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அகில் ரஹ்மான் சொல்கிறாரு, படப்பிடி நாள் 15 நாட்கள், பட்ஜெட் 30 லட்சம். 30 லட்சத்தில் படம் எடுக்க முடியும் அப்படின்னா உண்மையிலே அற்புதமான விஷயம். அதை எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஷூட்டிங் காஸ்ட் மட்டுமே 3 லட்சம் மினிமம். 3 லட்சத்துக்கு கம்மி நீங்கள் எடுக்கவே முடியாது. பெப்சி ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் 80 பேரை வச்சுக்கிட்டு எடுக்கிறோன்னா 3 லட்சம் ஆகும். எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவாக 15 நாட்கள் 20 நாட்களில் 30 லட்சம் எடுக்க போகிறாங்க? அந்த கலையை வந்து நீங்கள் வந்து செழியன் சார்கிட்ட கற்றுருந்தீங்கன்னா உங்களால் அதை எடுக்க முடியும். அப்படின்னா அந்த பொறுப்போட நான் வந்து 30 லட்சம் கமிட்மெண்ட் பண்ணேன்னா 30 லட்சத்தை இந்த படத்தை எடுத்து கொடுக்குறேன் சார், ஒரு 90 மினிட்ஸ் டு 100 மினிட்ஸ் படம் எடுத்து கொடுக்குறேன். இண்டிபெண்டன்ட் சினிமாவாக நீங்கள் கொண்டு போய்ட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் கிடைக்க முடியும், வணிக ரீதியாக வெற்றி அடைய முடியும், ஓடிடியில் வரும்போதும் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு கிளியர் கட் உங்களுடைய கமிட்மெண்ட். இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் 34 ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒரு 10 பேர் பண்ணாலும் இந்த முயற்சி, செழியன் சாரோட முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த 34 பேரும் ப்ரிப்பேர் ஆகணும். என்னுடைய ஒரே தாழ்மையான வேண்டுகோள் என்ன, இது நாங்கள் வந்தது வந்து 34 படங்களை பார்க்குறதுக்கும் அந்த முன்னோட்டங்களை பார்க்குறதுக்கும் எவ்வளோ விரைவாக நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இந்த விழாக்குழுவில் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம வந்த காரணம். பேசுகிறதுக்கு இல்லை, ஆனால் பேசணும். நம்ம விழான்னு வந்த தொட்டு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது என்னென்னா, குயிக்காக நம்ம படங்களை பார்த்து அந்த முன்னோட்டங்களை பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்லணும். யாரெல்லாம் அற்புதமாக ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வாழ்த்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இல்லைனா நம்ம வாழ்த்து சொல்லிட்டே போனோம்னா உண்மையான பர்பஸ் என்ன, இந்த நோக்கம் என்னமோ அது கடைசியில் நிறைய பேர் காணாமல் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களும் 34 படங்களையும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அந்த 34 பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுற இந்த குழுவுக்கு, ஃபிலிம் ஸ்கூல் குழுவுக்கு வாழ்த்துக்கள். செழியன் சாருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள், என் பார்வையில் அமர்ந்திருக்கும் இந்த விழாவை சிறப்பாக, உங்களால் தான் அந்த விழா சிறப்பாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இங்கே சிற்றுரைனே போட்டாங்க, அதனால் ரொம்ப வசதியாக போச்சு. நிறைய நம்ம பேச வராது, அதனால் 4 வாரத்தை பேசிட்டு போயிடலாம். எனக்கு செழியன் அவர் எழுத்தாளராக தான் அறிமுகமும், அதுவும் உலக திரைப்படங்களை எழுத ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு அறிமுகம். நேரடியாக எனக்கு அறிமுகம் கிடையாது, பத்திரிக்கை வாயிலாக தான் அறிமுகம். சில படங்கள் அவருடைய விரிவுரை பார்த்துட்டு தான் நான் சில படங்களை நான் வாங்கி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன். செழியன் வந்து நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம அடக்க முடியாது. ஏன்னா அவர் இயக்குனர், எழுத்தாளர், நல்ல விமர்சகரும் கூட. அது ரொம்ப சைலண்டாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ வந்து தயாரிப்பாளர். ஆனால் அந்த பல பேர் லட்சியங்களை சில லட்சத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது மிகப்பெரிய முயற்சி. அது செய்ய நம்ம ரொம்ப பாராட்டணும். 34 படங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு அரிய விஷயம். நான் அதை அவர்கிட்ட சொன்னேன், எளிய படம் எப்பயுமே சொல்லாங்க, வலிய படம், அரிய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்க போனால் சைனாவெல்லாம் வந்து மினி சீரியஸ்னு இப்போ வந்திருக்குது. அதாவது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ நம்மலாம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் படம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் படம் இருக்காது. இப்போயே வந்து படங்களில் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆல்பம் சரியாக வந்துடும், தனியாக வரும். ஆல்பத்துக்கு தனி பேங்க் வந்துடும், இன்னும் மியூசிக் பேங்க் வந்துடும். அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறையா அந்த மாதிரி சிஸ்டம்லாம் போக நமக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி அந்த 34 படங்கிறது வந்து படங்கள் மட்டுமே இல்லை, அந்த படத்தில் உள்ள ஆக்டர், டைரக்டர், அது அனதர் டெக்னீஷியன், இவங்க எல்லாம் நான் 10 வருஷத்தில் நீங்கள் விதைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க செழியன். அதாவது சினிமாவில் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இரவாக வரம் பெற்றவர்கள். அதை நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. எப்படி உங்களை வந்து பிசி சார் உங்களை உருவாக்கி விட்டாரோ அதுபோல் நீங்கள் நிறைய பேரை உருவாக்குறீங்க. சரியா, நீங்கள் வாழ்க. அதிக நேரம் பேச நினைத்தேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு. செழியனுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி.